அண்ட் இதில் வந்து நம்ம ரீடைரக்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோட ரீடைரக்ட் ஃபோல்டரில் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஆட் நியூ ஐட்டம் அண்ட் வெப் ஃபார்ம் மேக் ஷுவர் நம்ம விஷுவல் சி ஷாப்பை செலக்ட் பண்ணியிருக்குமான்னு பார்த்துக்கலாம். அண்ட் இதோட நேம் வந்து நான் ரீடைரக்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். அண்ட் பிளேஸ் கோட் இன் செப்பரேட் ஃபைல், செலக்ட் மாஸ்டர் பேஜ், ஆட் இட் அண்ட் நம்ம மாஸ்டர் பேஜை செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே. அண்ட் நம்ம வழக்கமாக போடுற மாதிரி இந்த இடத்துல ஒரு டிவிஷன். அண்ட் இப்போ இங்கே நான் என்னோட டிசைனர் வைக்க போகிறேன். அண்ட் இந்த இடத்துல நம்ம இப்போ இந்த பேஜ் ரீடைரக்டை பற்றி பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பட்டனை ஜஸ்ட் என்னுடைய ஸ்டாண்டர்ட் டூல் பார்லேருந்து கிளிக் பண்ணி போட்டுக்கிறேன். வேர் இட் இஸ் ஜஸ்ட் அண்ட் இதோட சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். அண்ட் இதோட டெக்ஸ்ட் வந்து ரீடைரக்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். அண்ட் இதோ அந்த பட்டனை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பி, ஸோ நம்மளுக்கு போல்ட் ஆகிடும் நம்மளுடைய அந்த டெக்ஸ்ட், பட்டன் மேலே இருக்க டெக்ஸ்ட். அண்ட் இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னே எனக்கு வந்து ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகணும். அதாவது இந்த பட்டனை கிளிக் பண்ண என்னோட கரண்ட் பேஜ் வந்து redirect.aspx பேஜ். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து அதே ஃபோல்டருக்குள்ள உள்ளே இருக்க postback.aspx பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகணும். அதாவது இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜுக்கு போய்கிடணும். ஸோ இதுதான் நம்மளுடைய டார்கெட். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த பட்டனை கிளிக் பண்ணினா தான் எனக்கு அந்த ஃபங்க்ஷன் நடக்கணும், அதாவது அந்த ரீடைரக்ட் ஆகணும். ஸோ அதுக்காக நான் இந்த பட்டனை டபுள் கிளிக் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த இடத்துல நான் அந்த கோட் எழுதணும். இந்த பட்டனை கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும் அப்படின்ற கோட். ஸோ ஸ்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் இந்த மேலே இருக்க கோட்ஸ் பற்றி நான் இன்னும் சொல்லவே இல்லை. ப்ராபப்ளி எனக்கு இந்த வீடியோவில் வந்து தேர்ட் வீடியோவில் நான் அதை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே. அண்ட் இந்த இடத்துல நம்ம அந்த ரீடைரக்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் ரெஸ்பான்ஸ்னு கொடுக்குறேன். ரெஸ்பான்ஸ் டாட் ரீடைரக்ட். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னா நமக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அது என்ன ரெஸ்பான்ஸ்னால், ஒரு குறிப்பிட்ட பேஜுக்கு நமக்கு ரீடைரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த குறிப்பிட்ட பேஜ் என்ன பேஜ் அப்படின்றத நம்ம இந்த டபுள் கோட்ஸ்க்கு உள்ள ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ அதை எப்படி ஸ்பெசிஃபை பண்ணணும்னா ஸ்ட்ரிங் டைப்பில் ஸ்பெசிஃபை பண்ணணும், அதாவது டபுள் கோட்ஸ். இந்த டபுள் கோட்ஸ்க்கு உள்ள நம்ம அந்த ஃபைல் பார்த்து ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த டைட்டில் சிம்பிள் போட்டுக்கிறேன். ஸோ இந்த டைட்டில் சிம்பிள், ஸோ இது எதுக்கு அப்படின்னா டைரெக்டாக நம்ம வெப்சைட்டை ரெஃபர் பண்ணுறதுக்கு, அதாவது லெசன் 1. அண்ட் இந்த இடத்துல நான் ஒரு ஸ்லாஷ் போட்டுக்கிறேன். ஸோ இது ஸ்லாஷ்க்கு முன்னாடி வரைக்கும் எதை ரெஃபர் பண்ணுதுன்னா நம்மளுடைய வெப்சைட்டுக்கு உள்ளன்னு ரெஃபர் பண்ணுது. அண்ட் இப்போ நம்ம இந்த டைட்டில் ஸ்லாஷ் போடுறது மூலயமா நம்ம வெப்சைட்டுக்குள்ளே நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆக்சஸ் பண்ணி முடிச்சுட்டு ரீடைரக்ட்ன்ற ஃபோல்டர் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே தான் என்னுடைய postback.aspx பேஜ் இருக்குது. ஸோ ரீடைரக்ட், ஸோ ஸ்பெல்லிங் கரெக்டாக அடிக்கணும், ரீடைரக்ட் ஸ்லாஷ் அந்த ரீடைரக்ட்ன்ற ஃபோல்டருக்கு உள்ள postback.aspx பேஜ். ஓகே. ஸோ ரீடைரக்ட்ன்றது இந்த ஃபோல்டர், நம்ம ஃபைல் நேம் ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு. அண்ட் இந்த டைட்டிலில் ஸ்பெசிஃபை பண்ணுறது மூலயமா நம்ம டேரெக்டாக இந்த நம்மளுடைய வெப்சைட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்றத, இந்த ஃபோல்டர் வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்றத நம்ம ரெஃபர் பண்ணுறோம். அதாவது இந்த என்னோட சி டிரைவில் இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்குது அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு பதிலாக, நம்மளுடைய டிரைவ்ஸ் எல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த டைட்டிலில் ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஸோ இந்த டைட்டில் எதை மீன் பண்ணுதுன்னா டேரெக்டாக நம்மளுடைய ப்ராஜெக்டுக்குள்ளே, அதாவது நம்மளுடைய வெப்சைட்டுக்குள்ளே இருக்க ஃபைல்ஸை ஸ்பெசிஃபை பண்ணுது. ஸோ டைட்டில் ரீடைரக்ட். அண்ட் இப்போ நம்ம அப்ளிகேஷனை செக் பண்ணலாம். ஜஸ்ட் என் ஃபைலை நான் சேவ் பண்ணிக்கிறேன். டீபக், ஸ்டார்ட் வித் டீபக்கிங். ஸோ இப்போ நான் என்னுடைய அந்த ரீடைரக்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த postback.aspx பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த postback.aspx பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ரீடைரக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு.